இவ்வளவு பெரிய மழையை உள் மாவட்டங்களில் அது கொடுக்கும் அப்படின்னு 50 சென்டிமீட்டர் வரையெல்லாம் கொடுக்கும்னு யாரும் சொல்லலையோ. அதிகபட்சம் 20-25 சென்டிமீட்டர் வரையும் மழை இருக்கும் தான் பொதுவாக சொல்லப்பட்டது. ஆனால் 50 சென்டிமீட்டர் மழையெல்லாம் உள் மாவட்டங்களில், அதாவது ஊத்தங்கரை கிருஷ்ணகிரி மாவட்டம் அல்லது விழுப்புரம் கடலூர் மாவட்டங்கள், புதுச்சேரி கடற்கரையோர மாவட்டங்கள், அங்கேயும் 43-44 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கிறதுலாம் ரொம்ப அதிகபட்ச மழை. எஸ்பெஷலி கனிமொழியை பற்றி பேசினதெல்லாம் ரொம்ப அவதூறான ஒரு விஷயம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெரியாரை பற்றி பேசினதும் ரொம்ப அவதூறான விஷயம். அதனால் இனிமேல் அவருக்கு ஹைகோர்ட்டில் எந்த மாதிரி ரிலீஃப் கிடைக்குன்றதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஆனால் ஒரு கருத்தை சொல்லிவிட்டு அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தைரியம் இல்லாத, அதை வருத்தம் கேட்டு அப்புறம் ரத்து பண்ண முயற்சி பண்ணி எல்லாம் தோல்வி அடைஞ்ச பிறகு தான் அந்த தண்டனை அவருக்கு வந்திருக்கு. அதனால் இனிமேலாவது ராஜா அவர்கள் பேசுவதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசணும் என்பது என்னுடைய கருத்து. ஒவ்வொருத்தையும் ஒவ்வொன்றும் இருக்கும். காமராஜத்தில் இருக்கிற குவாலிட்டி அதை அவங்க ஏற்றுப்பாங்க. பல நல்ல விஷயங்கள், ஏழைகளுக்கு உதவி பண்ணுறது, கல்வி கண் திறந்த விஷயங்கள், சத்துணவு மதிய உணவு திட்டத்தை ஆரம்பித்து வச்சு பல விஷயங்கள் காமராஜரை பற்றி இருக்கிறத பார்க்குறோம். அதனால் அவர் எல்லா தலைவர்கள், அந்த தலைவர்கள்ட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை எடுத்துக்கிறார் அவர். அது உங்களுக்கு என்ன அதில் பிரச்சனை? அந்த சாதம் உங்களுக்கு ஒத்துக்கலைன்றது தான் பாயிண்டிங். ஆக்சுவலாக அவருக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிக்கல, அவ்வளோதான். நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டுகள்லாம் சரியான குற்றச்சாட்டுகளாக சொல்லுங்கள். நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கீங்க, ஆனால் உங்களுடைய ரோல் ரொம்ப கஷ்டமான ரோல் தான். ஏன்னா உங்கள் பாஜக கவர்மெண்ட் பண்ணுற பல விஷயங்களுக்கு தமிழ்நாட்டில் எதிர்ப்பு சந்திக்குது இல்லையா? அதுக்கும் நீங்கள் பதில் சொல்லிட்டு தான் திமுக அரசையும் குறை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரே மழை, புயல், வெள்ளம் அப்படின்னு போயிட்டுருக்கு. சென்னையில் நிறைய இருந்துச்சு. ஆனாலும் இப்போ விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களில் பெரிய மழை வெள்ளம் போயிட்டுருக்கு. குறிப்பாக விழுப்புரம், புதுச்சேரியிலாம் மிகப்பெரிய கனமழை. திருவண்ணாமலையில் மழை அப்புறம் இந்த நிலச்சரிவு இரண்டுமே பெரிய ஆபத்தை உருவாக்கியிருக்கு. அரசும் அதற்கு நிறைய வேலைப்பாடுகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே கூட அந்த நிலச்சரிவு அப்படின்றது இதுவரைக்கும் இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்த மாதிரி இதுவரைக்கும் பார்க்காத ஒரு நிகழ்வாக தான் இருக்குது திருவண்ணாமலையில். எப்படி பார்க்குறீங்க? முதல்ல அது ஒரு பெரிய விஷயம், பெரிய இயற்கை பேராபத்தை ஏற்படுத்தியிருக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அதாவது நீங்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சென்னையில் இந்த புயல், இந்த புயல் பெங்கல் புயல் அது எந்த ரூட் எடுக்குதுன்னே முதல்ல ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்தது. ஆக்சுவலாக அது மீடியாவே ஐஎம்டி, இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டே கொஞ்சம் புயல் கரையை கடந்து விட்டதுன்னாங்க. தனியார் வானிலை ஆராய்ச்சியாளர்கள் இன்னும் கடக்கலை, அது கடல்லையே தான் இருக்குது, இன்னும் கடக்கவே இல்லை அப்படின்னாங்க. ஸோ அதுலேயே நமக்கு அப்புறம் ரெண்டாவது இவ்வளவு பெரிய மழையை உள் மாவட்டங்களில் அது கொடுக்கும் அப்படின்னு 50 சென்டிமீட்டர் வரையெல்லாம் கொடுக்கும்னு யாரும் சொல்லலையோ. அதிகபட்சம் 20-25 சென்டிமீட்டர் வரையும் மழை இருக்கும் தான் பொதுவாக சொல்லப்பட்டது. ஆனால் 50 சென்டிமீட்டர் மழையெல்லாம் உள் மாவட்டங்களில், அதாவது ஊத்தங்கரை கிருஷ்ணகிரி மாவட்டம் அல்லது விழுப்புரம் கடலூர் மாவட்டங்கள், புதுச்சேரி கடற்கரையோர மாவட்டங்கள், அங்கேயும் 43-44 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கிறதுலாம் ரொம்ப அதிகபட்ச மழை. ஒரு கவர்மெண்ட் என்ன தான் விழிப்போடு இருந்தால் கூட அதிலலாம் அதுலேருந்து நீங்கள் பாதிப்புகள்லேருந்து தப்பிக்க முடியாது. அதனால் நடந்த பிறகு தான் கவர்மெண்ட் இந்த ரிலீஃப் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் உடனடியாக என்ன செய்யணும், ரிலீஃப் கொடுக்கணும், என்ன நிவாரணம் பண்ணணும், அதில் கவனம் செலுத்துறதுலாம் கவர்மெண்ட் இருக்க முடியும். அப்புறம் நிரந்தரமான விஷயங்கள் என்ன பண்ணணும், சாலை போன்ற விஷயங்கள், கட்டிடங்கள் இடிஞ்சது, பல விஷயங்கள் அங்கே இருக்கும். அதுக்கெலாம் பின்னாடி தான் போவாங்க அவங்க. ஆக்சுவலாக மக்களை முதல்ல காப்பாற்றணும், அவங்கள சேஃப்கார்ட் பண்ணணும், அவங்களுக்கு சாப்பாடு போடணும், இதுதான் அடிப்படையான விஷயம். ஸோ இந்த கவர்மெண்ட் அதை பண்ணுறாங்கன்னு தான் என்னுடைய அபிப்பிராயம். அப்போ இன்னும் சில குறைகள்லாம் இருக்கலாம், எங்களுக்கு எதுவும் வரல, எங்களை யாரும் கவனிக்கலை, நான் இருக்காதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஒரு மேசிவான ஒரு பெரிய ஒரு இயற்கை பேரிடர் நடக்கும் பொழுது நிச்சயமாக 100% மக்களை இந்த கவர்மெண்ட் அணுகியிருக்கும், நிவாரணம் கொடுத்துருக்கணும்னு நான் சொல்ல வரல. பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னும் உதவி வராத இருக்கிற மக்களும் நிறைய பேர் இருக்க தான் செய்வாங்க. அது தகவல் கிடச்சி கவர்மெண்ட் போய் உதவி பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட்டாக கூட ஆகலாம். ஸோ ஒரு அதிருப்திகள் இருக்க தான் செய்யும். கூடிய மட்டும் என்ன பார்க்குறோன்னா, ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு சீஃப் மினிஸ்டரோ இல்லை ஒரு டெப்டி சீஃப் மினிஸ்டரோ உடனே பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போகிறாங்க, போய் உடனே அங்கே இருக்காங்க. இவங்க போகிறதுனால என்ன ஆகும்னா, ஒரு முடிவு எடுக்கிறது, சில விஷயங்கள்லாம் அவசரமாக முடிவெடுக்க வேண்டியிருக்கும். அதெல்லாம் டக்குன்னு அங்கேயே ஸ்பாட்லேயே அவங்க முடிவெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும். ரெண்டாவது, அஃபிஷியல்ஸ்லாம் கொஞ்சம் வேகமாக வேலை செய்வாங்க. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு பெருமழையை எதிர்பார்க்கலை. ஸோ ஆறுகள்லாம் எல்லா ஆறுலேயும் வெள்ளம் போகுது, ரயில்ஸ்லாம் கேன்சல் ஆகிடுது, ரோடெலாம் கட் ஆகிருக்கு. இப்படிலாம் இருக்கும்போது நீங்கள் நிவாரண பொருட்கள் கொண்டு போகிறதே ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கும்பொழுது உள்ளூரில் இருக்கிற விஷயங்களை வச்சு மேக்கப் பண்ணுன்ற போது அரசாங்கத்துக்கு ஒரு சவாலான ஒரு விஷயந்தான். நிச்சயமாக
இந்த கவர்மெண்ட் இதில் எப்படி ஃபர்தராக இதுலேருந்து மீண்டு வருது, மக்களை எப்படி மீட்டெடுக்குதுன்ற போன்ற விஷயங்கள்லாம் முக்கியமாக வாட்ச் பண்ண வேண்டியது. இதில் அரசியல் செய்கிறவங்க அரசியல் செய்ய தான் செய்வாங்க. திமுக கவர்மெண்ட் ஒன்றுமே பண்ணலை, அதனால தான் இது நடந்ததுன்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க. பட் ஆனால் வந்து ஒரு அப்ஜெக்டிவாக பார்க்கும்போது கவர்மெண்ட் உடனடியாக சில விஷயங்கள்லாம் எடுத்துருக்குன்றது தான் என்னுடைய பாயிண்ட்டு. அதில் குறைபாடுகள் இருக்கலாம்ன்றது என்னுடைய கருத்து. கண்டிப்பாக சார். இவ்வளவு நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கும்போதும் இன்னொரு பக்கம் மிக முக்கியமான ஒரு செய்தியாக இன்றைக்கி காலையில் வந்த ஒரு தகவல் தான், எச் ராஜா அவர்களை வந்து குற்றவாளி, அவர்களை வந்து கைது செய்யலாம் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டிருந்தது. அந்த உத்தரவு போட்ட சில ஒரு அரை மணி நேரத்திலேயே வந்து அவருக்கு வந்து இந்த தண்டனை நிறுத்தி வைக்கப்படுகிறது. அவருக்கு வந்து கால அவகாசம் கொடுக்கப்படுது. உச்சநீதிமன்றத்தில் அவர் போய் மேல்முறையீடு பண்ணலாம் அப்படின்னு 2 வழக்குகளில் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து அவதூறு வழக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கனிமொழி அவர்கள் மீதான அந்த அவதூறு வழக்கு அப்படின்றது இந்த பெரியார் சிலையை உடைப்பேன்னு சொன்ன வழக்கு. 2 வழக்குலையும் தலா 6 மாதம், கிட்டத்தட்ட 1 வருடம் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எச் ராஜாவுக்கு வந்த இந்த தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க? எச் ராஜா எப்போதுமே கொஞ்சம் அதிகப்படியாக பேசுகிறவர் தானே. ஈவன் பத்திரிகையாளர்களுடைய சந்திப்பில் கூட அவர் வந்து நீ எந்த பத்திரிகை, நீ அது, நீ இப்படி அப்படிலாம் பேசுவார். அதே மாதிரி கோர்ட்டை பற்றி ஒரு தடவை பேசினார். கோர்ட்டாவது அப்படின்னு இன்னொரு விஷயம் பேசினார். அப்படிலாம் பேசக்கூடியவர் தான். அதாவது லூஸ் டாக்ஸ் நிறையா பேசக்கூடியவர் தான். ஆனால் ஒரு அறிவுஜீவி மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷன் வச்சுட்டு நிறையா லூஸ் டாக்ஸ் பேசுவார். உண்மையிலேயே விஷயம் தெரிஞ்ச ஆள் தான். பட் ஆனால் வந்து பேசுகிறது வந்து இப்படி லூஸ் டாக்ஸ் நிறையா பேசுவார். அதில் ஒரு லூஸ் டாக் தான் இது. வந்து ஒன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து 2018 நடந்த சம்பவங்கள் இது. இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து பெரியாரோட சிலைகளெல்லாம் அடித்து தூக்குவோம், தமிழ்நாட்டில் இருக்கிற பெரியார் சிலைகளெல்லாம் உடைச்சிருவோம் அப்படின்னு சொன்னது வந்து ஃபேஸ்புக்கில் பதிவு பண்ணுது. அவருடைய வலைதளத்தில் ஃபேஸ்புக்கில் பதிவு பண்ணுது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து கனிமொழியை பற்றின அது வந்து ரசிக்கக்கூடிய ஒரு இது கிடையாது. ஏன்னா கனிமொழி யாருன்னு உலகத்துக்கே தெரியும். அந்த சமயத்தில் அவர் வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்கவே கூடாது. அவங்களுடைய பிறப்பை பற்றின ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறார். அது தவறான ஒரு விஷயம். அவங்க யாருன்னு நமக்கு எல்லாமே தெரியும். அதனால் அப்படி தெரியும் போது ஒரு மோசமான ஒரு கமெண்ட்டை வந்து அவர் பண்ணிடக்கூடாதுன்றது தான் என்னுடைய கருத்து. அதுக்கான விஷயங்கள் தான் இப்போ கோர்ட்டில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த 2 விஷயங்களும் போயிட்டுருக்கும்பொழுது இவர் என்ன பண்ணார், இந்த வழக்குகளே ரத்து பண்ணணுன்ட்டு முதல்ல கோர்ட்டுக்கு போனார், ஹைகோர்ட்டுக்கு போனார். ஆனந்த வெங்கடேஷோட கோர்ட்டில் தான் வந்து ஆக்சுவலாக. இப்போ ஆனந்த வெங்கடேஷ் சொல்லிட்டார், இது 2மே வந்து ரொம்ப மோசமான கருத்து. நீங்கள் வந்து லக்ஷ்மண ரேகையை நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்க. கனிமொழி பற்றின உங்கள் கருத்தும் ரொம்ப அவதூறு, ரொம்ப மகா அவதூறாக இருக்குது, தவறான அர்த்தங்கள் கொடுக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெரியாரை பற்றி நீங்கள் போட்டதும் பெரியாரிஸ்ட்டை வந்து ரொம்ப புண்படுத்தியிருக்கிற ஒரு விஷயமா இருக்குது. என்ன அவர் போட்டார்னா ஃபேஸ்புக்கில், நாங்கள் வந்து இப்போ எப்படி வந்து திரிபுராவில் பாஜக ஆட்சிக்கு வந்தோடனே லெனின் சிலை அகற்றினோமோ அதே மாதிரி இங்கே பாஜக ஆட்சிக்கு வந்தால் இங்கே வந்து பெரியார் சிலையெல்லாம் அகற்றிடுவோம் அப்படின்ற மாதிரி. லெனினுக்கும் இந்தியாவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு அவர் போட்டார். ஆக்சுவலாக லெனின் சிலையை அகற்றினது திரிபுராவில் வந்து உண்மைதான் அது. ஆனால் இங்கே வந்து இவர் என்ன சொன்னாலும் நாங்கள் வந்து அதே மாதிரி இங்கே வந்து பெரியார் சிலையை அகற்றிடுவோன்றோம். சரி, நீங்கள் பெரியார் வந்து ஒரு நாத்திகவாதி, அவர் வந்து உங்கள் இந்துத்துவ தத்துவத்துக்கு விரோதமாக இருக்கார், அவருடைய கருத்துக்கள் இன்னி வரையும் உங்களை வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையாகவே அது இருந்துகிட்ருக்கு. அதெல்லாம் வந்து இருக்குன்றது நம்ம கருத்து வேறுபாடு கிடையாது. ஆனால் நீங்கள் ஒரு கருத்தை சொல்கிறீங்க, பெரியார் சிலை உடைப்போன்னு சொல்கிறீங்க. உடைப்போன்னு சொன்னோடனே கேஸ் வருது. கேஸ் வந்தோடனே நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எதிர்ப்புகள் நிறையா வருது. எதிர்ப்புகள் வந்தோடனே நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இந்த கருத்து நான் போடலை, நான் ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இந்த கருத்தை என் அட்மின் போட்டார், என் அட்மின் தான் போட்டார், இதுதான் ஆரம்பித்து வச்சார். அது அட்மின்ற ஒரு ஆப்ஷன் ஆரம்பிச்சு வச்சார். இதனால் யார் மனசாவது புண்பட்டு இருந்தால் நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். கருத்து தான் மோதனமே தவிர இந்த மாதிரி இடிக்கிறது உடைக்கிறது இதெல்லாம் வந்து எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. ஸோ அதனால் வந்து நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன், அப்பாலஜி நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஆனாலும் கேஸ் ரத்து பண்ணலை, அது ஹைகோர்ட்டுக்கு போச்சு. ஆக்சுவலாக ஹைகோர்ட் போனோன்னா நீதியரசன் ஆனந்த வெங்கடேஷ் சொல்லிட்டார், இது வந்து ரொம்ப அவதூறான ஒரு விஷயம். ஒன்று வந்து பெரியாரோட இது அவதூறு சொல்கிறீங்க, இன்னொன்று வந்து இந்த அவதூறு சொல்கிறீங்க, கனிமொழியை பற்றி அவதூறு சொல்கிறீங்க. ஸோ 2 நீங்கள் வழக்கை சந்தித்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் போனார் இதை ரத்து பண்ணணுன்ட்டு. சுப்ரீம் கோர்ட்டில் 2 நீதிபதிகள் சொன்னால் பாலிட்டிஷியன்ஸ்னால் ஒழுங்காக வாயை அடைக்கணும், ஒழுங்காக பேசணும், இந்த மாதிரிலாம் அவதூறுலாம் பேசக்கூடாது, கேஸை நடத்துங்க தொடர்ந்து, இந்த ரத்து பண்ணவே முடியாதுன்ட்டாங்க. அதுக்கப்புறம் தான் கீழே சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த கேஸ் வந்து நடந்து 2019 அப்புறம் இப்போ தான் வந்து முடிவு வந்துருக்கு வச்சுக்கோங்க. இந்த தீர்ப்பில் வந்து தீர்ப்பு கொடுத்த உடனே அவங்க அதிர்ச்சி அடைஞ்சிட்டார். இவர் முதல்ல வந்து அட்மின் மேலே பழிய போட்டு தப்பிச்சதே தப்பு. உண்மையிலேயே ஒரு தைரியசாலியாக இருந்தால், ஆமாங்க நான் போட்ட போஸ்ட் தாங்க, எனக்கு ஃபேஸ்புக் போஸ்ட்டு நான் போட்டதாங்க அப்படின்னு தைரியமாக சொல்லணும்ல. அந்த தைரியம் அவருக்கு இல்லை. அப்பாலஜி உடனே கேட்டார், என் அட்மின் போட்டான்ட்டார். அதில் தைரியமே இல்லாத ஆசாமின்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் வழக்கை ரத்து பண்ண போனார். கேஸை சந்திக்கணும்ல, அதை அப்படியாவது உங்கள் தைரியத்தை நிரூபிக்கணும்.
அதுக்கும் வழக்க ரத்து பண்ண போனீங்க, அங்கவும் போய் மூக்க உடைய விட்டு சுப்ரீம் கோர்ட் வரையும் போயிட்டு இருந்தீங்க. இங்கே சிறப்பு நீதிமன்றத்துலேயும் நீங்கள் பண்ணது தப்பு, நீங்கள் அவதூறு தான் பேசியிருக்கீங்கன்னு உங்களுக்கு வந்து ஃபைன் ப்ளஸ் 6 மாதம் தண்டனை. உடனே என்ன பண்ணாங்க, அதிர்ச்சி அடைஞ்சு என்ன பண்ணாங்க, ஃபைன் 2000 ரூபா 3000 ரூபா, ஒரு கேஸுக்கு 2000 ரூபா, ஒரு கேஸ் 3000 ரூபா ஃபைனை உடனே கட்டிட்டு, ஐயா தண்டனையை கொஞ்சம் நிறுத்தி வைங்க, எனக்கு மேல்முறையீடு போகிறதுக்கான டைம் கொடுங்கன்னொன்னே சிறப்பு நீதிபதி என்ன பண்ணிட்டாரு, சரி நான் தீர்ப்பை நிறுத்தி வைக்கிறேன், தண்டனையை நிறுத்தி வைக்கிறேன், தீர்ப்பை நிறுத்தி வைக்கிறேன், நீங்கள் மேல் கோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போங்க அப்படின்னு சொல்லி தண்டனையை 1 மாதம் நிறுத்தி வச்சுருக்கார். இப்போ இவர் வந்து ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் போகிறார். ஹைகோர்ட் ஏற்கனவே இவர் பேசினது கேஸ் ரத்து பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தான் ஆனந்த வெங்கடேஷ் சொன்ன வரலாறுலாம் ஏற்கனவே இருக்குது. ஸோ இவர் ஹைகோர்ட்டுக்கு போனால் இவருக்கு ஹைகோர்ட்டில் நிவாரணம் கிடைக்குமா, அது எந்த ஜட்ஜுக்கிட்ட போகிறது, அது எப்படி அதை மறுபடியும் விசாரிக்கிறாங்க, அதெல்லாம் பொறுத்து இருந்தால் பார்க்கணும். தற்சமயத்துக்கு பார்க்கும்போது மறுபடியும் நீதியரசர் ஆனந்த வெங்கடேஷ் அந்த கேஸ் போச்சுன்னா அவருக்கான நிவாரணம் கிடைப்பது ரொம்ப கஷ்டமாக. ஏன்னா அவதூறு, முற்றிலும் அவதூறான ஒரு விஷயம். எஸ்பெஷலி கனிமொழியை பற்றி பேசினதெல்லாம் ரொம்ப அவதூறான ஒரு விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெரியாரை பற்றி பேசினதும் ரொம்ப அவதூறான விஷயம். அதனால் இனிமேல் அவருக்கு ஹைகோர்ட்டில் என்ன மாதிரி ரிலீஃப் கிடைக்குன்றதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஆனால் ஒரு கருத்தை சொல்லிவிட்டு அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு வந்து தைரியம் இல்லாத, அதை வருத்தம் கேட்டு அப்புறம் ரத்து பண்ண முயற்சி பண்ணி எல்லாம் தோல்வி அடைஞ்ச பிறகு தான் அந்த தண்டனை அவருக்கு வந்திருக்கு. அதனால் இனிமேலாவது ராஜா அவர்கள் பேசுவதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசணும் என்பது என்னுடைய கருத்து. நீங்கள் திராவிடம் உங்களுக்கு பிடிக்காது, பெரியார் பிடிக்காது, எல்லாம் கரெக்டு. அதை நீங்கள் வந்து பேச வேண்டிய விஷயமே விதமே வேறு. அதை விட்டுட்டு உடைப்பேன், அதை அடிப்பேன் சொல்கிறதெல்லாம் வந்து சரியான ஒரு கருத்தாக இருக்க முடியாது, அவதூறாக தான் இருக்க முடியும். ரெண்டாவது வந்து நீங்கள் வந்து கோர்ட்டை பற்றி பேசினதுக்கே நீங்கள் வந்து உங்களை தண்டிக்கணும். ஆக்சுவலாக அந்த நீதிமன்றமே உங்களை தண்டிக்கணும் அப்படின்னு நீங்கள் பேசினீங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து இனிமேலாவது உங்களை வந்து நீங்கள் திருத்தி கொண்டு ஒழுங்காக பேச வேண்டும் என்பதுதான் இந்த நீதிமன்றம் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒரு அறிவுரை. ஹைகோர்ட்டில் அவங்க என்ன முடிவு எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அண்ணாமலை அவர்களுடைய வருகையும் இந்த தீர்ப்பும் அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது காக்கா உட்கார பணமழை இந்த மாதிரி அது அதெல்லாம் ஒரு அப்படி ஒரு செய்தியெல்லாம் வந்து இப்போ கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. இல்லை, அதுவும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இல்லையா? இல்லை, இந்த அவர் வரத்துக்கும் இந்த நீதி கண்டிப்பாக இல்லை, உறுதியாக கிடையாது, எந்த விதமான தொடர்பும் இருக்கிறதுக்கான சான்ஸ் இல்லை. அவர் ஏற்கனவே வரது வந்து ஏற்கனவே உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு விஷயந்தான். அதனால் அவர் இத்தனை தேதி வர்றாருன்னு தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ இந்த தீர்ப்புன்றதுக்கும் அதுக்கும் அண்ணாமலையோட வரவு, அண்ணாமலையுடைய வருகை 3 மாத காலம் அவர் வந்து இந்த தமிழ்நாடு பாஜகவுக்கு இன்சார்ஜாக இருந்தார். அவர் வரும்போது இந்த நிலைமை கொடுத்துருக்காங்களேன்னு ஒரு பேசுவாங்க, நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் அதுக்கு நேரடியாக நம்ம தொடர்புபடுத்தி பார்க்க முடியாது. நீதிமன்ற நடவடிக்கைகள் வேறு, வெளியில் நடக்கிற விஷயங்கள் வேறு. இது உண்மையிலேயே ஒரு அவதூறு பேசியிருக்கார். அதற்கான தண்டனை தான் கொடுத்துருக்காங்க நீதிமன்றம். இல்லை, அவருடைய அந்த வருகை இருக்கு இல்லையா, அவருடைய வருகைக்கு வந்த உடனேயே கோவையில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு. வாய்ஸ் ஆஃப் கோவை அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்றுக்கிட்டு விஜய் அவர்களுடைய அரசியல் குறித்து, உதயநிதியோட அந்த துணை முதலமைச்சர் பதவி குறித்துலாம் நிறைய பேசியிருந்தார். இதில் உங்களுக்கு என்ன கருத்து இருக்குது? ஏன்னா விஜய் வந்து சொல்லும்போது பல தலைவர்களை வச்சுக்கிட்டு அவர் வந்து மேட்ச் பண்ண பார்க்குறாரு. எல்லாத்துலேருந்து ஒரு தலைவர் எடுத்து வச்சுட்டா நம்மளை எதுவும் கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்புறாரு. ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆக்டர் அரசியலுக்கு வந்துட்டார், ஒரு ஃபெயிலியர் ஆக்டர் துணை முதலமைச்சர் ஆகிட்டார் அப்படின்ற ஒரு கருத்தையும் பதிவு பண்ணியிருக்காரு. இல்லை, அவர் சொல்லலாம், அவர் சொல்கிறதுக்கான உரிமை இருக்குது. பட் அவர் விஜயை பற்றினுடைய பார்வை என்ன? விஜய் வந்து ஓப்பனாக டிக்ளேர் பண்ணியிருக்கார், என்னுடைய கொள்கை எதிரி பாஜக பிஜேபின்னு டிக்ளேர் பண்ணிட்டார். இப்போ நீங்கள் அவர் எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க? அவர் திமுகவை எதிர்க்கிறாருன்றது வேறு விஷயம், அவர் பாஜகவும் எதிர்க்கிறார் தானே. உங்களோட ஒரு கூட்டணி வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஆக்சுவலாக. அப்போ நீங்கள் எப்படி அவரை கவுண்டர் பண்ண போகிறீங்க? நீங்கள் அதிமுகவோட நீங்கள் ஒரு சாஃப்டான ஸ்டாண்டில் இருக்கீங்க. அதிமுகவை நீங்கள் நேற்று வந்ததுலேருந்து இன்றைக்கி வரையும் இந்த நிமிஷம் வரை நீங்கள் அதிமுக பற்றி ஒன்றுமே பேசலை. திராவிட கட்சிகள்னு பேசுகிறீங்க, திராவிட கட்சிகள்னு பேசுகிறீங்களே தவிர, திராவிட இயக்கங்கள்னு பேசுகிறீங்களே தவிர அதிமுகன்ற விஷயத்தை பற்றி நீங்கள் பேசலை. இந்த 3 மாத காலத்தில் எடப்பாடி வந்து 2-3 அறிக்கை விட்டுருக்கார் மத்திய அரசை விமர்சனம் பண்ணி. நீங்கள் அதை பற்றி உங்கள்கிட்ட யாரும் கேள்வியும் கேட்க மாட்டேன்றாங்க, நீங்கள் அதுக்கு பதிலும் சொல்லலை. ஏன் கேள்வி கேட்க மாட்டேன்றாங்க, ஏன் பதில் சொல்லலைன்னு அங்கே போன ரிப்போர்ட்டர்ஸை தான் கேட்கணும். ஏன்னா இந்த 3 மாத காலத்தில் மத்திய அரசை விமர்சனம் பண்ணியிருக்கார் எடப்பாடி. விமர்சனம் பண்ணலன்னு சொல்ல முடியாது. வக்ஃப் போர்டு விஷயத்தில் விமர்சனம் பண்ணியிருக்காரு, இந்த டங்ஸ்டன் இதில் விமர்சனம் பண்ணியிருக்காரு, லெட்டர் எழுதியிருக்காரு, கேள்வி கேட்டிருக்காரு, பல விஷயங்கள் இருக்குது. அப்படின்லாம் இருக்கும்பொழுது நீங்கள் வந்து அதிமுகவை பற்றி சாஃப்டாக இருக்கீங்க. அதிமுக உங்களோட சாஃப்டாக அதே சமயம் எடப்பாடி என்ன பேசுகிறார், நீங்கள் வரத்துக்கு ஒரு நாள் முன்னாடி ஓமலூர் சேலத்தில் எப்படி மகாராஷ்டிராவில் ஆர்எஸ்எஸ் வேலை செஞ்சு வெற்றியை கொண்டு வந்தாங்க, நம்ம கூட்டணியை வந்து பாஜக நம்ம விட்டு வந்தோம், நமக்கு உரிய மரியாதை அண்ணாமலை கொடுக்கல, அதனால தான் நம்ம வெளில வந்தோம், அதெல்லாம் பேசினார். ஆர்எஸ்எஸ் நல்லா வேலை செய்யறதுலாம் பேசினார். அப்போது அவர் பேசுகிறதுக்கும் இப்போ நீங்கள் அதிமுகவை பற்றி எதுவும் பேசாத இருக்கிறதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஒருவேளை பாஜகவும் அதிமுக கதவை திறந்து வச்சுருக்கு, ஒருவேளை அதிமுகவும் பாஜக கதவை திறந்துட்டா இல்லையான்றது ஒரு கேள்வி இங்கே வருது.
அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா தாவேகா கதவு அதிமுகவுக்கு மூடப்பட்டு விட்டது. அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, அதிமுகவோட எங்களுக்கு எந்த விதமான தொடர்பும் கிடையாது. அந்த பேச்சு வந்தபோதே முடிச்சுட்டு இப்போது அதிமுகவுக்கு வேறு வாய்ப்பு கிடையாது. அதிமுகவுக்கு பாஜக வாய்ப்பு தான் இருக்குது. பாஜகவும் வந்து என்ன பண்ணிட்டாங்க, 3 மாத காலம் ராஜா வந்து அதிமுகவை பற்றி எந்த விஷயத்தையும் பேசினது கிடையாது, விமர்சனம் பண்ணது கிடையாது. ஆனால் வேற எடப்பாடி வந்து மத்திய அரசை பற்றி விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதை பற்றியும் ராஜா ரியாக்ட் பண்ணலை. இப்போ அண்ணாமலைகிட்டையும் யாரும் கேள்வியும் கேட்கல. ஸோ இனிமேல் அதிமுகவை பற்றி அண்ணாமலை பார்வை என்னவாக இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை மேலிடம் வந்து தன்னுடைய 26ல் தாங்கள் வந்து அதிக இடங்கள் பெறணும், நல்ல கூட்டணி அமைக்கணும்னு முயற்சி பண்ணும்போது அதிமுக கதவை அவங்க திறந்து வச்சுருக்காங்க. அதிமுகவை எந்த விதத்துலையும் நம்ம பகைச்சிக்கூடாதுன்னு அவங்க நினைக்கக்கூடும். அதிமுகவில் இருக்கிற பாஜக அனுதாபிகளும் அதுக்கு ஒர்க் பண்ணுறாங்க. வேலுமணி, தங்கமணிலாம். ஏன்னா அவங்களுக்கும் பல வருத்தம் விஷயங்கள் இருக்குது. வம்பு வழக்கெல்லாம் எதுக்கு சந்திக்கணும் தேவையில்லாமல். 29 வரையும் பாஜக தான் அங்கே ஆட்சியில் இருக்க போது, நடுவில் எதுவும் பெரிய மாற்றம் வராது. அதனால் நம்ம மேலே வம்பு வழக்கெல்லாம் வராத, கொஞ்சம் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாம். தாவேக்காவோட இருக்கிறதோட பாஜகவோட இருக்கிறது பெட்டர்னு அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட்டோ சிபிஐயோ உங்கள் பக்கத்தில் வராது இல்லை எந்த விஷயத்துக்கும். அது அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான கேடைய மாதிரி இருக்கும். அதனால் நம்ம பாஜகவோட போல முடிவை மாற்றிக்கிட்டாங்களா? இப்போ தாவேக்காவோட வேணான்றதை மாற்றிக்கிட்டு அது இப்போ தற்சமயத்துக்கு இப்போ தாவேக்கா தான் கதவை மூடி வச்சிருக்கா. தாவேக்கா டிசைட் பண்ணணும். 6-7 மாதம் கழிச்சு தாவேக்கா விஜய் வந்து டிசைட் பண்ணணும். நம்ம தனியாக போகணுமா, நம்மளுடைய செல்வாக்கை தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா, இல்லை நம்ம கூட்டணி போகலாமா அப்படின்னு அவங்க தான் டிசைட் பண்ணணும். இப்போ இவங்ககிட்ட பால் வந்து அவங்க பக்கம் தான் இருக்குது, விஜய் பக்கம் தான் பால் இருக்குது. அவர் ஒரு 7-8 மாதம் கழிச்சு நம்ம வலுவான கூட்டணி அமைக்கணும், திமுக வீழ்த்தத்துக்கு நமக்கு பாஜக நமக்கு ஒத்து வராது, சரி அதிமுக, பாமக, தேமுதிக அந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைக்கலான்னு அவங்க டிசைட் பண்ணாங்கன்னா, அதுக்கேற்றபடி காயினை மூவ் பண்ணாங்கன்னா 6-7 மாதம் கழிச்சு இது நடக்கும். இல்லை நம்ம தனியாகவே நம்ம எவ்வளோ நமக்கு செல்வாக்கு இருக்குது பார்த்துடலாம், நம்ம செல்வாக்கு தெரிஞ்சுன்னு அதுக்கப்புறம் 29 நம்ம டிசைட் பண்ணிக்கலான்னு அவர் தனியாக இறங்கினார்னா அதிமுகவுக்கு பாஜக கதை ஓபன் பண்றது ஒரு வழி கிடையாது. அது அந்த காரணத்துக்காக தான் இப்ப அமைதியா இருக்காங்க. அந்த காரணத்துல அண்ணாமலையும் அமைதியா இருக்காரு. அண்ணாமலை அமைதியா இருக்காருன்னு இனிமே தான் சொல்ல முடியும். ஆமா, அண்ணாமலை நீங்க சொல்றது என்னன்னா இந்த 2 நாள்ல எதுவும் பேசல, நேத்துல இருந்து இன்னி வரையும் பார்த்தா அமைதியா இருக்காரு. அவர்கிட்ட கேள்வியும் கேட்கப்படல, அவர் பதிலும் சொல்லலைன்றதான் உண்மை. உங்க விட்டேருந்து பிரிஞ்சு வந்த எடப்பாடி அவர்கள் மத்திய அரசு விமர்சிக்கிறாரு, அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்கன்னு யாராவது ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அப்பா அவர் அதுக்கு என்ன பதில் சொல்றாரு அதை வச்சு நம்ம தீர்மானிக்கலாம். அவர்கிட்ட யாரும் கேள்வி கேட்ட மாதிரி தெரியல. அவரும் திராவிட கட்சிகள் தான் சொல்கிறாரே தவிர அதிமுகவை நேரடியாக எதுவும் சொல்லலை. ரெண்டாவது வந்து பாஜக அதிமுக ஒரு வாய்ப்பு வந்ததுன்னா கூட்டணி, அது வந்து இன்னொரு நல்ல ஒரு டஃப் கொடுக்குற கூட்டணியாக தான் வரும். 21ல் நீங்கள் பாஜகவோட கூட்டணியில் இருந்தபோது பாமக உங்கள் கூட்டணியில் இருந்து வேறு பல ஏசி சண்முகம் பலர் இருந்தாங்க. தேமுதிக அதில் இல்லை. தேமுதிக இப்போ அமமுகவோட போயிடுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ இல்லை. அப்படி இருந்தபோதே நீங்கள் 75 இடங்கள் நீங்கள் வாங்கினீங்க கூட்டணியோட. அப்போது அமித்ஷா சொன்ன விஷயம் என்ன, தினகரனி சேர்த்துக்கோங்க, சேர்த்துனா ஒரு நிறைய இடங்கள் வாங்கலாம்னு சொன்னார். நீங்கள் சேர்த்துக்கல, அதனால் 75 இடங்கள் வாங்கினீங்க. அப்போது பாஜக இப்போ வந்து திமுக ஆட்சிக்கு ஒரு அதிருப்தி கண்டிப்பாக இருக்கும், ஆன்டி இன்குமென்சி கண்டிப்பாக இருக்குது. அது நல்ல காரியங்கள் பலது பண்ணால் கூட அதுக்கு விமர்சனம் பண்ணுறதுக்கு நிறையா காரியங்கள், இப்போ ஃப்ளட்ஸு, இப்போ வெள்ளம் உட்பட பல விஷயங்கள் இருக்குது வச்சுக்கோங்க. நிறைவேற்றாத வாக்குறுதிகள்லாம் நிறையா இருக்குது. இப்போ இதெல்லாம் எடுத்து பேச இன்னும் தேர்தல் நெருங்க திமுகவுக்கு எதிரான ஒரு பலமான குரல்கள் ஒலிக்கணும்னா அது ஒரு நல்ல ஒரு வயபிளான ஒரு கூட்டணியோடு அது இருந்து வச்சுக்கோங்க. அதிமுக அது இன்னும் எஃபெக்டிவாக திமுகவை கவுண்டர் பண்ண முடியும். அப்போது தாவேக்கா வராத போது பாஜக, பாமக, தேமுதிக இந்த கூட்டணி வந்து ஒரு எஃபெக்டிவான ஒரு கூட்டணியாக இருக்கும். திமுகவுக்கு எதிரான ஓட்டுக்களை தங்கள் பக்கம் ஈர்க்கிறதுக்கு வசதியாக மக்களும் வந்து இந்த கூட்டணி ஆல்டர்னேட் கூட்டணி, இது தாவேக்கா தனியாக வர முடியாது, சீமானும் தனியாக வர முடியாது, ஸோ திமுகவை அகற்றணும்னா இந்த கூட்டணி பெஸ்ட்டுன்னு மக்கள் நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதுக்கு அரித்மெட்டிக்காகவும் ஒர்க் அவுட் ஆகுது, கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகலை, மைனாரிட்டி ஓட்டு கிடைக்காது போன்ற விஷயங்கள் அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகலை. ஆனால் அரித்மெட்டிக் ஒர்க் அவுட் ஆகுது. அந்த இந்துத்துவ ஓட்டை கன்சாலிடேட் பண்ணுறாங்க. இந்துக்கள் பாஜக இருக்கிறதுனால இந்துக்கள் ஓட்டை கன்சாலிடேட் பண்ணி ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணின்ற பேரை அது வாங்கிறதுனால அந்த மாதிரியான கூட்டணி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இப்போ அண்ணாமலை வந்து அடுத்த இப்போ பாஜகவில் எலெக்ஷன்ஸ் நடந்துகிட்ருக்கு, உட்கட்சி எலெக்ஷன்ஸு. அது பிப்ரவரியில் வந்து புதிய நேஷனல் பிரசிடென்ட் வருவார். அது ஜேபி நட்டா அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஸோ தற்சமயத்துக்கு வந்து அந்த மாதிரி ஒரு அங்கே நேஷனல் லெவலில் மாற்றம் வரும்பொழுது இந்த தேர்தலெலாம் முடிஞ்ச பிறகு அண்ணாமலை கண்டினியூ பண்ணுவாரா மாட்டாரான்றது பிப்ரவரியில் தெரிஞ்சிடும். ஏன்னா அதிமுகவோட கூட்டணின்ற ஒரு விஷயம் வரும்போது அண்ணாமலை இங்கே வச்சுப்பாங்களா மாட்டாங்களான்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அடுத்த 2-3 மாதம் ஆகும் இதெல்லாம் தெரியறதுக்கு. அதாவது பிப்ரவரிக்கு அப்புறம் அண்ணாமலை அந்த கட்சியின் தலைவராக இருப்பாரான்றது சந்தேகம். பிப்ரவரியில் தான் தெரியும். அதுக்காக அப்போது எப்படி தெரியல, அது ஒரு காரணமாக வந்து இப்போ அமைதியாக இருக்காரா? ஆமாம், அதனால தான் அமைதியாக இருக்காங்க. அதிமுகவும் அமைதியாக இருக்குது. ஆமாம், ஆனால் வந்து மரம் சும்மா இருந்தால் கூட காற்று சும்மா இருக்காதுன்ற மாதிரி
அண்ணாமலையை வந்து யாரும் அமைதிப்படுத்த முடியாது. அவர் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லின்னு தான் இருப்பார். அவர் மேலிடமே கூட அவருக்கு அதிமுகவை பற்றி ரொம்ப அரைக்க வாசிங்கன்னு சொன்னால் கூட ஏதோ போகிற இடத்துல பேசும்போது 1-2 வார்த்தை விட தான் செய்வார். அவர் எப்படி பேசுவார்னு இனிமேல் தான் நமக்கு தெரியும். ஆனால் தற்சமயத்துக்கு அவர் அமைதி காப்பார், குறைஞ்சபட்சம் பிப்ரவரியிலையும் அவர் அமைதி காப்பார் அப்படின்றது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. அதனால் பிப்ரவரியை நம்ம வெயிட் பண்ணணும். பிப்ரவரியும் வெயிட் பண்ண பிறகு தான் பாஜக உண்மையிலேயே அண்ணாமலையை ரிமூவ் பண்ணுறாங்களா, அண்ணாமலையை வச்சுருக்காங்களா, இல்லை அண்ணாமலையையும் கன்வின்ஸ் பண்ணி அதிமுகவோட கூட்டணிக்கு போகிறாங்களா. ஏன்னா ஒரு லார்ஜர் இன்ட்ரெஸ்ட், பார்ட்டியோட இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது தனி மனிதர்களோட விமர்சனங்கள்லாம் கொஞ்சம் பின்னாடி தள்ளி வச்சுட்டு நம்ம பார்ட்டியோட இன்ட்ரெஸ்ட் பார்க்கணும். பாஜகவை பொறுத்த மட்டும் பார்ட்டி இன்ட்ரெஸ்ட்டை முக்கியமாக பார்ப்பாங்க. தனி மனிதர்கள் இன்ட்ரெஸ்ட்டோட பார்ட்டி இன்ட்ரெஸ்ட்டை பார்ப்பாங்க. பார்ட்டி கூட்டணி கட்சிகளை அரவணைச்சிட்டு போகிறது, இல்லை பார்ட்டி இன்ட்ரெஸ்ட்டு, பார்ட்டி பவரில் இருக்கணும், இல்லை பார்ட்டி அதிக இடங்களை பெறணும் அப்படின்றத ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தனி மனிதர்களை வந்து கொஞ்சம் பின்னாடி தள்ளிடுவாங்க. அதனால் வந்து அப்போ தான் பிப்ரவரி மாதம் தான் அண்ணாமலை பற்றின ஒரு விஷயம் நமக்கு தெரிய வரும் ஆக்சுவலாக. இல்லை, இன்னொரு பக்கம் அவர் வந்து போய் ஒரு படிச்சுட்டு வந்திருக்காரு. இந்த இதில் போயிட்டு அமெரிக்காவில் போய் படிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் நிறைய உலக அரசியல் அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பிச்சிட்டாரு. நம்மளே இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட அரசியல் தான் இங்கே இருக்குது அப்படின்றது. அப்புறம் டங்ஸ்டன் இந்த சுரங்கம் இதை பற்றி பேசும்போது கூட நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் சொல்லியிருந்தார். குறிப்பாக திமுக மீது நிறைய குற்றச்சாட்டுகளை சொல்லியிருந்தார். இதற்கு உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது? ஏன்னா இதை வந்து திமுக ஆரம்பத்தில் ஆதரிச்சது, அதுக்கப்புறம் நடுவில் எதுவுமே பேசலை, அந்த ஒப்பந்தம் பண்ணும்போதெல்லாம் எதுவும் பேசலை, இப்போ ஏலம் விட போகிறோன்னு சொல்லும்போது தான் அவங்க வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படின்னும்போது அது சரியான பார்வையாக இருக்கா? இல்லை, அதாவது வந்து இப்போது குற்றச்சாட்டு திமுக மேலே என்ன குற்றச்சாட்டுன்னா, அந்த கனிமவள ஆக்டே ரிவைஸ் பண்ணிட்டாங்க, அதுக்கே இவங்க அப்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த அப்ஜெக்ஷனை ஓவர் ரூல் பண்ணிவிட்டு அவங்க ஏலம் விட்டுருக்காங்க. ஏலம் விடும்போதே இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, குறிப்பிட்ட வில்லேஜ் வந்து அது ஒரு பயோடைவர்சிட்டி உள்ள ஒரு முக்கியமான ஒரு வில்லேஜாக இருக்குது, அதனால் வந்து அதை வந்து அந்த இடத்த கொடுக்க முடியாதுன்னு ஒரு 1.5 ஹெக்டேரோ 2 ஹெக்டேர் ஏதோ ஒரு குறுகிய ஒரு லேண்டு அவங்க 20 திங்க் ரொம்ப ரொம்ப அரிட்டாப்பட்டின்னு ஒரு இடத்துல அந்த கிராமத்தை பற்றி மட்டும் சொல்லி அதை வந்து எக்ஸம்ஷன் கேட்குற மாதிரி இவங்க எதோ எழுதியிருக்காங்க. பட் அந்த கிராமம் மட்டும் இல்லை, வேறு பல சுற்றுப்புற ஏரியாக்களும் அதில் அஃபெக்ட் ஆகிறத நம்ம பார்க்குறோம் நம்ம ஆக்சுவலாக வந்து. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க அப்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க, சிஎம்மும் லெட்டர் எழுதியிருக்காரு. இந்த ஆக்டை வந்து அவங்க தானாகவே அவங்க செல் கவர்மெண்ட் தன்னோட கனிம வளத்தை வந்து பயன்படுத்தணும்னு சப்ஜெக்ட் டு மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் இருக்குல்ல, அவங்களுடைய கண்டிஷன்ஸ்லாம் அதில் வந்து அப்சர்வ் ஆகும், அதை அப்சர்வ் பண்ணணும், கடைபிடிக்கணும். அந்த கடைபிடித்த பிறகு தான் வந்து அப்போ அந்த சுற்றுச்சூழல் அனுமதி வந்து லோக்கலில் இருக்கிற தமிழ்நாடு கவர்மெண்ட்கிட்ட நீங்கள் வாங்க வேண்டியிருக்கு. ஸோ வித்தவுட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் ஏலம் விட்டாலும் சரி எது பண்ணாலும் சரி நீங்கள் அங்கே ஒன்றும் பண்ண முடியாது. தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறை ஆட்சேபம் தெரிவிச்சாங்கன்னா நீங்கள் நிறுத்திட வேண்டியது தான். ஸோ அந்த விஷயங்கள்லாம் இன்னும் நடக்கல, அது இன்னும் நிறைய ப்ரொசீஜரல் ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது. அதனால் அல்டிமேட்டாக வந்து திமுக வந்து முதல்ல வந்து கனிம வளத்தை அந்த திருத்தின ஆக்டே அவங்க ஒத்துக்கல. அந்த ஏலம் விடுற ரைட்ஸ் அவங்க எடுத்துக்கிறாங்கல்ல, இது நாட்டில் இருக்கிற கனிம வளத்தெல்லாம் வந்து பயன்படுத்தணுன்ற எண்ணத்தில் ஒரு சட்டத்தை கொண்டுறாங்க. செல் கவர்மெண்ட் தானாகவே அதில் ஏலம் விடுறது, இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இப்போ நிறையா சயின்டிஃபிக்காக நிறையா விஷயங்கள் எந்தெந்த ஏரியாவில் என்னென்ன இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு சேட்டலைட் மூலமாக எல்லாமே பார்த்துடுறாங்க, எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க இல்லையா, அவங்களும் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறாங்கல்ல. ஸோ அதனால் வந்து அந்த இன்னும் இந்த இதில் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து தன்னுடைய எதிர்ப்பை வெளிப்படையாக தெரிவிச்சிருக்கு. ஸோ அதனால் வந்து மத்திய அரசு வந்து ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுதா இல்லையான்றது தான் பாயிண்ட்டு. இதில் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துட்டான் அப்படின்னு இவங்க சொல்கிறத வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் 2 லெட்டர் எழுதியிருக்காங்கன்ற ஒரு விஷயம் இருக்குது. முதல்ல இந்த கனிம வள ஆக்டே ரிவைஸ் பண்ணுறதே அவங்க ஒத்துக்கல. ரெண்டாவது இந்த அரிட்டாப்பட்டி வில்லேஜை வந்து நீங்கள் வந்து எடுக்கக்கூடாதுன்ற விஷயத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அதையும் மீறி அவங்க வந்து உள்ளே வந்துடுவாங்கன்னா நிச்சயமாக அங்கே இருக்கிற மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இந்த மாதிரியான அதுவும் எலெக்ஷன் வர சமயத்தில் இந்த மாதிரியான ஒரு மக்கள் விரும்பாத ஒரு விஷயத்தை அவங்க செய்வாங்கன்னு சொல்ல முடியாது. அன்றைக்கும் அந்த வில்லேஜஸில் இருக்கிறவங்கலாம் கூடியிருந்தபோது அமைச்சர் தளபதி போயிட்டு அமைச்சர் மூர்த்தி போயிட்டு அங்கே வந்து கன்வின்ஸ் பண்ணியிருக்காரு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒருபோதும் இதுக்கு ஒத்துக்காதுன்னு. அவங்களும் மக்களும் வந்து தங்களுடைய இதை வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் முதல்ல வந்து இந்த ஏலத்துக்கு அவங்க அப்ரூவல் கொடுத்தாங்களா இல்லையான்றது அது இன்னும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கிளாரிஃபை பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. ஆனால் இந்த கனிம வள ஆக்டே ரிவைஸ் பண்ணுற விஷயங்கள் இருக்குல்ல, அதை வந்து இவங்க வந்து கண்டிச்சிருக்காங்க. இது ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அதையும் மீறி தான் வந்து இந்த விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ ஏலத்துக்கு வந்து பர்மிஷன் கொடுத்தாங்களா இல்லையான்றதை தமிழ்நாடு கவர்மெண்ட் கிளாரிஃபை பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. ஆனால் நமக்கு இப்போ தெரிகிற விஷயம் என்னென்னா, ஸ்டாலின் வந்து நேரடியாக துரைமுருகன் வந்து என்ன சொல்கிறாரு, தவறான இன்ஃபர்மேஷனை பரப்புகிறாங்கன்னு சொல்கிறாரு. ஸ்டாலின் வந்து நேரடியாக வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. ஆமாம், அதே மாதிரி அதானி விஷயத்தையும் அவர் எடுக்கிறாருன்னு நினைக்கிறேன். அவர் யார், அண்ணாமலையா? அதானி விஷயத்தை அவர் எடுக்கிறதுல யாருக்கும் ஆட்சேபனை கிடையாது. அதானி விஷயத்தை எடுக்கும்போது இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும்.
தரகு வேலை செஞ்ச சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இருக்குல்ல, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அதையும் ஆராயணும். அதையும் சேர்த்து சொன்னார்னா நல்லாயிருக்கும் அவர். ஏன்னா அவங்க தான் வந்து எந்தெந்த ஸ்டேட்டில் எவ்வளோ வாங்கணும் அப்படின்னு அதானிக்கு பர்மிஷன் கொடுத்தவங்க. அந்த அடிப்படையில் தான் அதானி வந்து மாநில அரசுகளோட பேசி வாங்குறாரு. அதை வந்து தரகு வேலை பார்த்தவங்க அவங்க தான். அப்போ அவங்களுக்கும் இதில் ஒரு பங்கு இருக்குல்ல. அதனால் அந்த மத்திய அரசையும் விசாரிக்கணும், மத்திய அரசோட ஏஜென்சியும் விசாரிக்கணும்னு அண்ணாமலை சொன்னார்னா அண்ணாமலை வந்து ஒரு நியாயமாக சொல்கிறாரு, நம்ம எடுத்துக்கலாம். மாநில அரசு விசாரிங்க, எங்கே என்ன நடந்ததுன்னு விசாரிங்க. அதில் விசாரிச்சுட்டு நீங்கள் முடிவு சொல்லுங்கள். அதே சமயம் வந்து மத்திய அரசையும் நீங்கள் விசாரிக்கலாம். இன்னொரு பக்கம் அவர் தாவேக்காவை விமர்சிக்கிறதும் விஜய் அவர்களை விமர்சிக்கும் போது ஒன்று சாம்பார் சாதம்னு சொல்லுங்கள், இல்லை ரசம் சாதம்னு சொல்லுங்கள், அது என்ன எல்லா கலந்து சாதம்னா எப்படி அதை வந்து ஏற்றுக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். அது அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் இருக்கா? அப்படி ஒரு எல்லாம் கலந்த ஒரு மிக்சிங்காக தான் இருக்கா தாவேக்கா? கதம்ப சாதம் இல்லை, நான் என்ன சொல்கிறேன், அவர் காமராஜரையும் பயன்படுத்துகிறாரு, பெரியாரையும் பயன்படுத்துகிறாரு, அம்பேத்கரையும் பயன்படுத்துகிறாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்களை வந்து குறிப்பிடுறாங்க. காமராஜர் வந்து இங்கே வந்து கல்வி அப்படி தான் சொல்லணும்னு இருக்குது. சாம்பார் சாதம்னா இது வெறும் சாம்பார் சாதம் தான் நீங்கள் சொல்லணும்னு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நாங்கள் வந்து பெரியார்லேருந்து எங்களுக்கு வேண்டியதை எடுத்துக்கிறோம். அது சாம்பார் சாதம் தான் கொஞ்சம் எடுத்துக்கிறோம் நாங்கள். அடுத்து தயிர் சாதம் கொஞ்சம் எடுத்துக்கிறோம் நாங்கள். அடுத்தது வேறு ஒரு பிரிஞ்சியிலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கிறோம், இல்லை வேறு ஒரு சாதத்துலேருந்து எடுத்துக்கிறோம். உங்களில் அது கொத்தமல்லி சாதம், கருவேப்பிலை சாதமாக கூட இருக்கலாம், ஏதோ ஒரு சாதத்தில் இப்போ எலுமிச்சம்பழம் சாதம், புளி சாதமாக கூட இருக்கலாம். நாங்கள் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எல்லா தலைவர்கள்ட்டேருந்து கொஞ்சம் கொஞ்சம் நல்ல விஷயங்கள்லாம் நாங்கள் பெரியாரோட விஷயத்தில் கடவுளும் இருப்பதை நாங்கள் எடுத்துக்கலையே, விட்டுட்டோமே. இப்போ அம்பேத்கர் சொன்ன எல்லாத்தையும் அவங்க வந்து ஏற்றுப்பாங்களா? விஜய்ன்னு சொல்ல முடியாது. நான் மீண்டும் வந்து சாக வரையும் நான் இந்து மதத்துக்கே போக மாட்டேன்னு சொன்னார் அம்பேத்கர். அந்த விஷயங்களை ஏற்றுப்பாங்களா? சொல்ல முடியாது. சமூக நீதி ஏற்றுப்பாங்க. சமூக நீதிக்கு அடித்தட்டு மக்களுக்கான சமூக நீதியை அவங்க ஏற்றுப்பாங்க. ஒவ்வொருத்தையும் ஒவ்வொன்றும் இருக்கும். காமராஜர்கிட்ட இருக்கிற குவாலிட்டி அதை அவங்க ஏற்றுப்பாங்க. பல நல்ல விஷயங்கள், ஏழைகளுக்கு உதவி பண்ணுறது, கல்வி கண் திறந்த விஷயங்கள், சத்துணவு மதிய உணவு திட்டத்தை ஆரம்பித்து வச்சு பல விஷயங்கள் காமராஜரை பற்றி இருக்கிறத பார்க்குறோம். அதனால் வந்து அவர் வந்து எல்லா தலைவர்கள் அந்த தலைவர்கள்ட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை எடுத்துக்கிறார் அவர். அது உங்களுக்கு என்ன அதில் பிரச்சனை? அந்த சாதம் உங்களுக்கு ஒத்துக்கலைன்றது தான் பாயிண்டிங். ஆக்சுவலாக அவருக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிக்கல, அவ்வளோதான். உங்களுக்கு அலர்ஜி அந்த சாதம், அவருக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் வந்து உங்களுக்கு பெரியார்னா அலர்ஜி. உங்கள் ஆட்கள், உங்கள் மூதாதையர்கள், ஆர்எஸ்எஸ்ல இருந்த மூதாதையர்கள் அம்பேத்கரே ஏற்றவங்க. இப்போ வந்து நீங்கள் அம்பேத்கருக்கு ஏதோ வேண்டியவங்க மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஒரு கட்டத்தில் நீங்கள் அம்பேத்கரையே நீங்கள் வந்து எப்படி டீல் பண்ணீங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அப்புறம் இப்போ வந்து ஏதோ ஆர்எஸ்எஸ் ஏதோ அம்பேத்கருக்கு மரியாதை கொடுத்த மாதிரிலாம் ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கீங்க. நம்ம காமராஜரை பொறுத்தவரை நீங்கள் காமராஜர் சொல்லாமல் நீங்கள் அரசியல் பண்ண முடியாது. ஆனால் உங்களுக்கும் காமராஜருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நீங்கள் 64 பசுவதை தடுப்பு சட்டம் வந்த பசுவதை தடை சட்டம் வந்து அதுக்காக வந்து அந்த சாமியார்கள்லாம் காமராஜர் வீட்டிலேருந்து எரிக்க போனாங்க. இந்து இயக்கங்கள்லாம் சேர்ந்து போராடினாங்களே டெல்லியில். அதனால் காமராஜரை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னவாக இருந்தது? அதனால் வந்து பாயிண்ட் என்னென்னா வந்து உங்களுக்கு ஒத்துக்காத 3 தலைவர்கள் அவரது விஜய் கொண்டாடுறாரு. அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து உங்களுக்கு தனியாக தலைவர்கள் இருக்காங்க. தீனதயாள் உபாத்யாயா இருக்கார், இந்த மாதிரி நிறைய தலைவர்கள் உங்களுக்கு இருக்காங்க. கோல்வால்கர் இருக்கார், சாவர்கர் இருக்கார், இந்த மாதிரி நிறைய தலைவர்கள்லாம் உங்களுக்கு இருக்காங்க. இவருக்கு தமிழ்நாட்டில் தெரிஞ்ச தலைவர்கள் அவர் கையில் எடுத்திருக்காரு, அவ்வளோதான். 3 மாத கால இடைவெளி, அந்த இடைவெளிக்கு பிறகு நேற்றைய தினம் வராரு. வந்த உடனே ஒரு அதிரடி அரசியல் ஆரம்பிச்சிருக்காருன்னு பார்க்குறீங்களா? அவர் எப்போ அதுக்கு முன்னாடியே அதிரடி அரசியல் பண்ணியிருந்தார். இந்த கேப்புக்கு அப்புறம் வர அவர் என்ன சொல்லியிருக்காரு, 3 மாத காலத்தில் என்ன நான் வந்து ஷேப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரை வந்து தன்னை வந்து ஷேப் பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஷேப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் அவர் எந்த ஒரு குற்றச்சாட்டை யார் மேலே வச்சாலுமே அது நியாயமாக நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு குற்றச்சாட்டை வைக்கணும். மிதி மாதிரி வந்து ஒரு பொட்டி நிறையா கொண்டு போய் கவர்னர்கிட்ட ஊழல் புகார் கொடுத்தாரு பார்த்தீங்களா, அந்த புகார்லாம் என்னாச்சுன்னு தெரியும் யாருக்குமே தெரியல. அப்புறம் வேறு பல விஷயங்கள்லாம் சொன்னார். அந்த அரியலூர் ஸ்டூடெண்ட் விஷயத்தெல்லாம் எவ்வளோ பேசினார். மேலேருந்து இந்த கமிஷன்லாம் அது மாதிரிலாம் மதமாற்றம்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் நீங்கள் அந்த சமயத்தில் என்னெல்லாம் பேசினீங்க ஆக்சுவலாக. ஸோ அதனால் நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டுகள்லாம் வந்து சரியான குற்றச்சாட்டுகளை சொல்லுங்கள். நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கீங்க, ஆனால் உங்களுடைய ரோல் ரொம்ப கஷ்டமான ரோல் தான். ஏன்னா உங்கள் பாஜக கவர்மெண்ட் பண்ணுற பல விஷயங்களுக்கு தமிழ்நாட்டில் எதிர்ப்பை சந்திக்குது இல்லையா, அதுக்கும் நீங்கள் பதில் சொல்லிட்டு தான் திமுக அரசையும் குறை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. அதிமுகவுக்கு அந்த நிலைமை கிடையாது. அது வந்து மத்திய அரசையும் குறை சொல்லலாம், மாநில அரசையும் குறை சொல்லலாம். திமுக வந்து மத்திய அரசை குறை சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு வந்து மத்திய அரசையும் டிஃபெண்ட் பண்ணணும், மாநில அரசையும் குற்றம் சொல்லணும். நீங்கள் டூயல் ரோல் 2 ரோல் பண்ண வேண்டியிருக்கு. அதனால் அந்த 2 ரோலில் நீங்கள் மத்திய அரசு அதிகமான விஷயங்கள் தமிழ்நாட்டை பாதிக்கிற மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் சமாதானம் சொன்னாலும் எடுபடாது, உங்கள் கட்சி இங்கே வளராது. கேட்டால் 1 கோடி மெம்பர்ஷிப்பை நெருங்கிட்டு இருக்கேன்றீங்க. 1 கோடி மெம்பர்ஷிப்பை நீங்கள் நெருங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் யாரோடையும் கூட்டணியே வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. போன வாட்டி
அதிமுக வந்து பார்லிமெண்ட்டில் வாங்கின மொத்த ஓட்டை 89 லட்சம் தான். அதனால் நீங்கள் 1 கோடி அளவுக்கு நீங்கள் நெருங்கிட்டீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் தனியாகவே கூட போட்டி போடலாம். அந்த அளவுக்கு இருக்குது ஆக்சுவலாக. அதை எவ்வளோ தூரம் அதை நம்ம நம்ப முடியும்னு சொல்ல முடியாது. அதனால் வந்து நீங்கள் இது மாதிரிலாம் பேசலாமே தவிர உண்மையிலேயே உங்கள் கட்சி வளர்ந்துருக்கா இல்லையானா, நீங்கள் போன வாட்டி பார்லிமெண்ட் தேர்தலில் 18% சொன்னீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்கள் கட்சி வாங்கினது 11%. அதுவும் நீங்கள் போட்டி போட்ட இடங்கள் 5 கிடையாது, 22 இடத்துல போட்டி போட்டிங்க. அதிகமான இடங்களில் போட்டி போட்டு 4 மடங்கு அதிகமான இடங்களில் போட்டி போட்டு நீங்கள் உங்கள் வாக்கு வந்து 11%, 5%லேருந்து 11% கொண்டு போனீங்க. ஆனால் அந்த 22 இடங்கள்லையே உங்கள் கண்டஸ்டட் ஓட் ஷேர், போட்டி போட்ட இடங்களில் நீங்கள் வாங்கின வாக்கு சதவீதம் இருக்குல்ல, அதை பார்த்தீங்கன்னா அது 7ஓ 8ஓ தான் வருது சதவீதம். ஸோ நீங்கள் மொத்தத்தில் ஒரு 5லேருந்து 7, 8க்குள்ளே தான் போயிருக்கீங்களே தவிர ரொம்ப பெரிய அளவுக்குலாம் நீங்கள் முன்னேறலை ஆக்சுவலாக. அதனால் நீங்கள் சொல்கிறது வந்து உங்கள் தொண்டர்களுக்கு நம்பிக்கை ஊட்டும்படியாக இருக்கலாமே தவிர உண்மையிலேயே கட்சி வளர்ந்துருக்கான்னு நீங்கள் உள ஆய்வு பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். கள ஆய்வு பண்ணுறீங்களோ இல்லையோ அது வேறு விஷயம். உள ஆய்வு பண்ணி நீங்கள் உண்மையிலேயே நம்ம வளர்ந்துருக்கோமா இல்லைன்றதை நீங்களாக தான் பார்த்துக்கணும் ஆக்சுவலாக. மகிழ்ச்சி சார், இந்த நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு பெட்ரோலத்தின் சார்பாக மிக்க நன்றி. தேங்க்யூ.